பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் நேத்து ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட பிஜிஎம்லாம் அனிருத் சார் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் 1997ல வெளியாகியிருந்த பிரேக் டவுன் படத்த அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு பக்கம் வதந்தி போயிட்டு இருக்கு. பிரேக் டவுன் படத்த கதாநாயகன் தன்னோட மனைவிய ஒரு ட்ரக் டிரைவர நம்பி ஏத்தி அனுப்பி வச்சிருப்பான். ஆனா அந்த ட்ரக் டிரைவரே கடைசியில அவங்களோட மனைவிய கடத்தி வச்சுட்டு பணம் குடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு கதாநாயகன மிரட்டி பணம் பறிக்க பார்ப்பான். இதுக்கு போலீஸும் உடந்தையா இருப்பாங்க. கடைசியில அந்த கதாநாயகனே எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த வில்லன்கிட்ட இருந்து அவனோட மனைவிய காப்பாத்துவான். இதுதான் அந்த பிரேக் டவுன் படத்தோட கதையா இருக்கும். முழுக்க முழுக்க த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸாவும் போகும். ஹாலிவுட்ல வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. நம்ம விடாமுயற்சி படத்த பார்க்கும்போது, அதுலயும் கதாநாயகனான அஜித் சார் அவங்களோட ஒய்ஃபான த்ரிஷாவ தொலைச்சுட்டு, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவும் போராட்டம் நடத்துறதா தெரிய வருது. இதுல ஆக்ஷன் கிங் மற்றும் ஆரவ் அவங்களோட கேங் தான் த்ரிஷாவ கடத்திட்டு இருக்காங்க அப்படின்னும், இதுக்கு போலீஸும் உடந்தையா இருக்காங்க அப்படின்னும், ஒரு தனி மனிதனா அஜித் சார் த்ரிஷாவ எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? என்ன அப்படின்றது தான் படத்தோட முழு திரைக்கதையா இருக்கு அப்படின்றது ட்ரெய்லர பார்த்தாலே நமக்கு தெரிய வருது. இது ஹாலிவுட் படத்த அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருக்காங்களா? இல்ல வித்தியாசமா ஏதாவது எடுத்திருக்காங்களா? அப்படின்றத படம் வெளியான பிறகு வெயிட் பண்ணி பார்ப்போம்.